திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் வாயிலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் திருவள்ளுவர் தினம் கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலைய வாயிலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் ஜே சரவணகுமார், ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, தமிழ் அறிஞர்கள், சமூக அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதேபோல் நாம் தமிழர் கட்சி சார்பாக பொருளியன்பேட்டை தொகுதி சிவகுமார், ராஜ்கமல், குமரேசன் ஆகியோர் முன்னெடுக்க மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில தொகுதி நிர்வாகிகள் கௌரி, பாக்கியராஜ், ரமேஷ், வேலவன், இளங்கோவன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். என்ன மீறி போக முடியுமா? புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு தை திருநாளை முன்னிட்டு கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மகாசக்தி பரிகார வராகி அம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவில் எழுந்தருளியுள்ள வராகி அம்மனுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு பாராயணம் பாடி தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். பாகூர் தொகுதி திமுக சார்பில் கீழ்பரிக்கல்பட்டு கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பாகூர் தொகுதி திமுக சார்பில் கீழ்பரிக்கல்பட்டு அரசு பள்ளி மைதானத்தில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். விழாவை ஒட்டி கரும்பு பந்தல் அமைத்தல், பொங்கல் பானைக்கு மஞ்சள் மாலை அணிவித்து பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையலிட்டனர். விழாவை ஒட்டி தமிழரின் பாரம்பரிய கலைக்குழுவினரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் ஐஸ்கிரீம், பழங்கள், கரும்பு சாறு, பானிபூரி போன்ற சிற்றுண்டிகள் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்பட்டது. விழாவில் திமுக அவைத்தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபல் கென்னடி, இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத், தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் தாமோ தமிழரசன், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, தொண்டரணி அமைப்பாளர் சுமதி, அமுதாகுமார், அருள்செல்வி, பரிமளம், தொகுதி செயலாளர் பாண்டு ஹரிகிருஷ்ணன், விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தவமுருகன், இலக்கிய அணி கோதண்டபாணி, பொருளாளர் பாவாடை, தொண்டரணி பாலகுரு உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கம் மகாலட்சுமி நகர் பகுதி பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை சமூக சேவகர் ரவி பாண்டுரங்கன் நேரில் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கம் மகாலட்சுமி நகர் பகுதி பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பினை சமூக சேவகர் ரவி பாண்டுரங்கன் நேரில் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் அப்பு, துணை வார்டு செயலாளர் பாலாஜி, மேலவை உறுப்பினர் செல்வம், நிர்வாகிகள் ராஜேந்திரன்,
தனசேகரன், ஜீவா, சத்யா, சரவணன், இளைஞர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் முத்து, கோபி, யுவராஜ், அருண், ஜெகன், வசந்த், தினோஷ், பிரபு, முரளி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அன்று வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை வழங்கி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை ரவி பாண்டுரங்கன் தெரிவித்தார். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதால் தனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தனித்தனியாக நிற்கிறாங்க. பாருங்க. புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் அனைவரும் இனிமையாக பொங்கலை கொண்டாட வேண்டும்னு அவங்களுக்கு பொங்கல் தொகுப்பும் பரிசு பொருளும். முருங்கம்பாக்கம் புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டுப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டுப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக இப்பேராலய வளாகத்தில் மகளிருக்கான கோலப்போட்டி, இளைஞர்களுக்கான உரியடித்தல், குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம், பந்து அடித்தல், உள்ளே வெளியே, பலூன் வெடித்தல், நொண்டி விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு தந்தை அருள் பிரகாசம், டான் போஸ்கோ இறை மக்கள் மற்றும் முருங்கம்பாக்கம் பேட் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நல்ல மறைவுகளை வழங்கிய நம் அருமை தந்தை அவர்களுக்கு எல்லாமே வானூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத பொங்கல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நைனார் மண்டபம் கிராமத்தில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் தமிழர் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புது பானையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து குளக்கரை ஓரம் அடுப்பு தோண்டி அதில் இருந்து பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின் படையிலிடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கவும் இவ்விதமாக செய்கின்றனர் என கூறுகின்றனர். இந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்றும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். பொங்கலோ கொஞ்சம் இப்படி வாங்கண்ணா, கொஞ்சம் பேர் இப்படி வாங்க. புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கலை முன்னிட்டு மாபெரும் சமத்துவ பொங்கல் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில்
பொங்கலை முன்னிட்டு மாபெரும் சமத்துவ பொங்கல் சிறப்பான முறையில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் தன் குடும்பத்துடன் சேர்ந்து தலைமை தாங்கி இவ்விழாவை சிறப்பித்தார். இதில் ஏராளமான பெற்றோர்கள் பங்கேற்று பொங்கல் வைத்தல், கோலமிடுதல், ஆண்களுக்கான பாரம்பரிய விளையாட்டான உரி அடித்தல், கரும்பு கடித்தல் மற்றும் சிறப்பு போட்டிகளில் தம்பதிகளாக பலூன் ஊதி நெற்றியில் உடைப்பதும், பந்துகளை கணவன்மார்கள் மேலே தூக்கி எறிய மனைவிமார்கள் அதனை லாவகமாக கூடையில் பிடித்தல் போன்ற வேடிக்கையான விளையாட்டுகளும் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் அன்றைய தினமே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து பொங்கல் வைத்து அறுவடை திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். மாணவர்களுக்கான கலை இலக்கிய விழாவும் நடைபெற்றது. அதில் மாணவர்கள் பங்கு பெற்று பாரம்பரிய நடனம் ஆடியும் பொங்கலை பற்றி பேச்சு போட்டியில் பேசியும் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் உரியடித்து மகிழ்ந்தனர். மேலும் மாணவர்களுக்கு பொங்கல் திருநாளை பற்றிய விளக்கங்கள் இருபால் ஆசிரியர்கள் இணைந்து விளக்கினர். மேலும் சிறப்பாக விளையாடிய தம்பதியர்களுக்கு சிறப்பு பரிசுகள் நமது பள்ளியின் மூலம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அன்றைய தினம் மாணவர்கள் மாட்டு வண்டியில் பள்ளியில் இருந்து தொடங்கி நடுத்தெரு வழியாக சென்று மந்தக்கரையில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் வழியாக பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டபடி மாணவர்கள் சந்தோஷமாக உலா வந்தனர். மேலும் இவ்விழாவின் இறுதியில் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பாக 200 கிராம் சர்க்கரை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது. இம்மாபெரும் சமத்துவ பொங்கலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாக அதிகாரி சாதிக் அலி மற்றும் தலைமை ஆசிரியை திருமதி டெய்சி அனிதா, இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உற்சாகத்தோடு சிறப்பாக செய்திருந்தனர். கணேஷ் கொஞ்சம் நவரு.